ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலவடம் பண்ண போகிறேன். இதுதான் இலவடம் ஸ்டாண்டு. அதோட இலவடம் லீஃப் பாருங்கள், இந்த தட்டெல்லாம் லீஃப் மாதிரி இருக்கும். இதில் இந்த அரிசி மார்க்கில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். புழுங்கரிசியை இப்படி அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைச்ச மாவை இதில் இடணும். இட்டுட்டு இந்த வெள்ளை எள்ளை மேலே தூவி நம்ம ஸ்டீம் பண்ணணும். குக்கரில் வச்சு இட்லி வைக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணணும். ஒவ்வொரு தட்டுலேயும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தடவிக்கணும். அப்போ தான் அதை இட்டுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தட்டில் இப்படி மாவை எடுத்து மாவை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சிக்கணும். இப்படி அரைச்சி இப்படி ஒவ்வொரு தட்டுலேயும் இப்படி இட்டுட்டு இந்த எள் இருக்குல்ல, எள்ளை இப்படி தூவணும். இந்த எள்ளை எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் தூவிட்டு இந்த ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கணும். ஒவ்வொரு தட்டில் இட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வரிசையாக இந்த ஸ்டாண்டில் அடுக்கணும். அது வரிசையாக இந்த இலவடை ஸ்டாண்டில் அடுக்கிட்டு இப்படி வரிசையாக அடுக்கி முடிச்சுட்டு இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணணும். வெயிட்டெல்லாம் போடக்கூடாது. வெயிட்டு போடாமல் நம்ம ஸ்டீம் பண்ண இட்லி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போகிறோம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு இல்லையா, அந்த வெந்ததை எப்படி எடுக்கணும்னா இதில் இப்படி கொஞ்சம் எண்ணெய் இப்படி தடவிக்கணும். இது சுட்டு பிடிச்ச எண்ணெய், அதாவது நம்ம அப்பளம்லாம் பொரிச்சிருப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெயை லேசாக அப்படி தடவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக நீங்கள் நிறையெல்லாம் 2 ட்ராப்பு அந்த எண்ணெயை விட்டுட்டு நம்ம இதை வச்சே இதை இப்படி எடுக்கணும். மெல்லிசாக இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்தது இப்படி இருக்கும். இந்த இலவடத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் துருவின தேங்காய், 4 காஷ்மீரி சில்லி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு அரைக்கணும். உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டு இந்த மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு தாளித்து பரிமாறணும். நல்லாயிருக்கும். ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி இந்த சட்னியில் கொட்டணும். இது நெக்ஸ்ட்டு ரெடியாக எடுத்து இது கொஞ்சம் எப்போதுமே ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து பாத்திரத்தில் போட்டு சர்வ் பண்ணோம். இலவடை ரெடி. இதை இப்போது தட்டில் போட்டு இந்த சட்னியை சேர்த்து பரிமாறணும். இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இடியாப்பம், கொழக்கட்டை இது மாதிரி இதுவும் ஸ்டீம்டு ஃபுட் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ.